வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு பழைய சோறில் ஒரு வடாம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். சோறு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்கலாம், புழுங்கலரிசி சோறாக இருக்கலாம். முன்னாடி நாள் இரவு தண்ணியில் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா மறுநாள் காலையில் வடிகட்டிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம அதை மின்னம்மில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி நல்லா ஒரு 15-20 நிமிஷம் விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு சீக்கிரம் காயும். இந்த வடாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் செய்யலாம். மின் அம்மி குடுவையில் அந்த பழைய சோறை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப மிருதுவாக அரைக்காதீங்க, கொஞ்சம் அப்படி அரைச்சாவே போகிறோம். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சதால் அது நீர்த்து போகாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ஆழாக்கு சோறு இருக்கும், ஒரு ஆழாக்கு இல்லை 3/4 ஆழாக்கு சோறு தான் நான் எடுத்திருக்கேன். நான் இதை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ உங்களுடைய விருப்பம். எள்ளு நல்லா ஒரு தேக்கரண்டி, அரை தேக்கரண்டி சீரகம் நான் சேர்த்துக்கிறேன். உப்புத்தூள் சிறிதளவு, உப்புத்தூள் மட்டும் பார்த்து கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். தனி மிளகாய் தூள் நான் ஒரு அரை தேக்கரண்டி நான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பழைய சோறு நிறைய மீதமாச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்றைக்கி பழைய சோறு சாப்பிட எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுலபமாக ஒரு வடாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா 1 வருஷமானாலும் கெடாது. நல்லா காய வச்சு எடுத்து அப்பப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப செய்யறது சுலபம். இந்த மாதிரி கிள்ளி வச்சாவே போகிறோம். நல்ல ஒரு நெகிழித்தாள் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கைகளால் இப்படி கிள்ளி கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிங்கன்னா தான் நல்லா காயும். இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எப்போவுமே நம்ம நெகிழித்தாள் போட்டு காய வைக்கும் பொழுது நிறைய பேர் தட்டு கிண்ணங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம அதை பறக்காமல் வச்சுப்போம். இந்த மாதிரி கட்டுக்கள், இந்த கல் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கல் நீங்கள் மேஸ்திரிக்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு, எப்போவுமே நம்ம காய வைக்கிறோம்னா அந்த இடங்களை நல்லா பெருக்கிட்டு சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுங்க. ஏன்னா தூசு அந்த மாதிரி காற்றுல பறந்து வந்து இதிலெல்லாம் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது, சாப்பிடும் பொழுது நரநரன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மத்தியானம் மேலே ஒரு 2 மணிக்கு போல் போய் இதை திருப்பி விடுங்க. உள்பக்கமெல்லாம் ஈரம் காயாமல் இருக்கும், வெளிப்பக்கம் காஞ்சிரும். அதனால் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இது எப்படியும் ஒரு 2 நாள் காயணும். இந்த மாதிரி கல் வச்சிங்கன்னா நீ பறக்கவே பறக்காது. நம்ம ஒவ்வொரு வருஷமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். காய்ந்த பிறகு தட்டில் எடுத்துக்கோங்க. மறுநாள் நீங்கள் தட்டில் காய வச்சாவே போகிறோம். இந்த காயிற கொளுத்துற வெயிலுக்கு 2 நாள் காஞ்சாவே போகிறோங்க. நமக்கு நல்ல அருமையாக காஞ்சி வரும் பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு. 2வது நாள் காய வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை மாதிரி நாங்கள் மாவெல்லாம் போட்டு கிண்டி காலையில் எழுந்து அதையெல்லாம் நாங்கள் வடாமெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு நேரமும் கிடையாது, எங்களுக்கு பொறுமையும் இல்லை, எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வடாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சத்தானது கூட. நல்லா எடுத்துருங்க. இது ரொம்ப நேரம் நீங்கள் விடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகே அப்படி போட்ட உடனே பொரிஞ்சு வந்துடும். ஏன்னா சோறு ஏற்கனவே வெந்த சோறு இல்லையா, அதனால் ரொம்ப சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப சுலபம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க. பழைய சோறில் வடாம் தயாராகிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.